இந்த வருஷம் மார்கழி மாதத்தோடைய இந்த 30 நாளும் நாம் 12 ஆழ்வாரில் ஒரே ஒரு ஆழ்வார் பெண் ஆழ்வார், அந்த ஆழ்வார் இயற்றிய திருப்பாவை அப்படின்ற இந்த 30 பாடல்களுக்கான பொருளும் விளக்கமும் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறவங்க ரொம்ப நன்றி. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த பொருளும் விளக்கமும் சொல்லக்கூடிய எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அன்பு, ஆதரவு, ஊக்குவிப்பு ரொம்ப முக்கியம். இதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் படிக்கும்போது தான் எங்களை நாங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம், எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தெரியும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கட்டாயம் கொடுங்க அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டோட இந்த வருஷத்துக்கான திருப்பாவைக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி ஆழ்வார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆழ்வார்கள் அப்படின்னு சொன்னால் 12 பேர் இருக்காங்க ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் வைணவத்தை வளர்த்தவங்கன்னு சொல்லலாமா, இல்லை வைணவத்தோட சிறப்பை சொன்னவங்கன்னு சொல்லலாமா, இல்லை வேதத்தோட சிறப்பை சொன்னவங்கன்னு சொல்லலாமா, இல்லை இதிகாசங்கள், புராணங்கள், இந்த கோவில்கள், சிற்பங்கள், கலைநயங்கள், பெருமாள், தாயார், இப்படி பல விஷயங்களை பூலோகத்தில் நம்ம இன்னைக்கு கலிக்காலத்திலையும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த ஆழ்வார்களுடைய அந்த நற்பணி மட்டும்தான். பல யுகங்களை கடந்து இன்னைக்கு கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வரலாறு ரொம்ப முக்கியம். அந்த வரலாறு மட்டும்தான் நமக்கு முன்னாடி இந்த கலியுகம், இந்த பூமி லோகத்தில் வாழ்ந்தவங்களுடைய மகாத்மியத்தை சொல்லுவாங்க. இந்த பூமி லோகம் எப்படி இருந்ததுன்றதை சொல்லுவாங்க. பூமி லோகம் மட்டும் கிடையாது, பல லோகங்கள் இருக்குது, அண்ட சராசரங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது. இப்படி நம்ம நிறைய விஷயத்த கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதாவது ஆகாயம் இருக்குது. ஆகாயம் இருக்குன்னா ஆகாயத்துக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது, காற்று இருக்குது, மேகம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பல விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியும், பல விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ கண்ணுக்கு தெரியாது அப்படின்றதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளால உணர முடியும். இப்போ காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த காற்று நம்ம ஹாரா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட உடம்புல படும் பொழுது அது சூடான காற்றா, குளுமையான காற்றா, இல்லை எரிச்சலை தரக்கூடிய காற்றா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு அறிந்திருப்போம், அறியாமல் இருப்போம், தெரிந்திருப்போம், தெரியாமல் இருப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம எங்கே உணர முடியும் அப்படின்னா இந்த மாதிரி வரலாறு மூலமாக தான் உணர முடியும். அந்த வரலாறு சொல்லக்கூடியது தான் இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், ஆகமனங்கள், சரித்திர கதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த ஆழ்வார்கள் 12 பேர். இந்த 12 பேர் தான் இந்த வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், மகாத்மியங்கள், கடவுள் வழிபாடு, சிற்ப வழிபாடு, கோவில் வழிபாடு, அந்த மாதிரி அந்த பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி எண்ணற்ற காவியங்களுக்கு நிறைய அந்த ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நமக்கு இன்னமும் நம்ம கேட்குறோம். அதனோட நடந்ததுக்கான அனுபவங்களை நம்ம உணர்கின்றோம் அப்படின்னா இந்த ஆழ்வார்களுடைய தொண்டு மட்டும்தான். ஸோ அதில் ஒரே ஒரு ஆழ்வார் தான் பெண் ஆழ்வார். அந்த ஆழ்வாருடைய பேர் தான் கோதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள். அவங்க 11 ஆழ்வார்களும் பெருமாளையும் இந்த பல விஷயங்களை பற்றியும் மாஞ்சி எப்படியோலாம் பல விஷயங்கள்ல சொல்லியிருப்பார். சுவாமி தேசிகன் ஒரு ஆச்சாரியன்,
அந்த தேசிகன் வந்து நிறைய கதைகள், கட்டுரைகள், கவிதைகள், புராணங்கள், சோஸ்திர பாடங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருக்கார். இந்த மாதிரி ராமானுஜர், இந்த மாதிரி ஆழ்வார்கள் பல பேர் வந்து பல விதமான காவியங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் 30 பாட்டு தான் பாடினாங்க. ஆனால் பல வருடங்களாக, பல யுகங்களாக நிறைய பேர் பண்ண எல்லா விஷயத்தையும் சிம்பிளிஃபையாக வந்து 8 வரியில் வந்து எப்படி ஒரு ஆத்திச்சூடியும் ஒரு திருக்குறளும் வந்து நமக்கு 1 வரி 2 வரியில் வந்து பல விஷயங்களை உணர்த்துறதோ, இந்த மாதிரி இந்த 8 வரியில் வந்து 4 வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள், சாஸ்திரங்கள், ஆயக்கலைகள் 64ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே வந்து சுருக்கி ஒரு சின்ன எசன்ஸாக, அந்த எசென்ஷியல் ஆயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த எசன்ஸாக நமக்கு வந்து ரொம்ப எசென்ஷியலாக 8 வரியில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆண்டாள், நாச்சியார், கோதை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மகாலட்சுமி பிராட்டி தான். ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து இந்த 30 நாளும் கேட்குறோம். இதுக்குள்ளே போகவே இல்லை. ஸோ அதன் துவக்கத்தோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த திருப்பாவை அப்படின்றத வந்து பிரபந்த சாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து இன்னமும் நமக்கு வந்து சுருக்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா பிரபந்த சாரத்தில் வந்து திருப்பாவை மட்டும் கிடையாது, 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பிரபந்த சாரம் அப்படின்னு ரொம்ப சுருக்கி தேசிக பிரபந்தம் அப்படின்னு 4000 வந்து 400 சுருக்கி அதனுடைய பொருளோ அதனுடைய விளக்கமோ அதற்கு உண்டான விஷயமோ எதுவுமே குறையவே இல்லாமல் குறையாமல் அந்த ஒரிஜினாலிட்டியை அப்படியே எசன்ஸ் அப்படியே நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எப்படி பிழிஞ்சா நமக்கு வந்து அந்த எசன்ஸ், அந்த ஜூஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி பிரபந்தத்தை ஃபுல்லாக பிழிஞ்சி நமக்கு பிரபந்தாசாரமாக வந்து கொடுத்துருக்கார் தேசிகன். அதில் அவர் வந்து ரொம்ப அதே கோதா நாச்சியார் மாதிரியே 8 வரியில் வந்து விளக்கம், அதாவது அந்த ஒரு பாடலில் வந்து பாடியிருக்காரு. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டுச்சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கானுக்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு 6 நீ உரைத்த தையரொரு திங்கட் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. எவ்வளோ அழகா பெரியவா அப்படின்னு நம்ம சொல்றது. யாரை பெரியவான்னு சொல்றோம்னா, வயசுல அதிகமாக இருக்கிறவங்களால அது பெரியவா கிடையாது. பெரியவா அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தேசிகன் மாதிரி, ராமானுஜன் மாதிரி, ஆழ்வார்கள் மாதிரி, நாயன்மார்கள் மாதிரி நமக்கு வந்து பல விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி அதை நம்மளும் வந்து புரிந்து கொள்ளுற மாதிரி அதனுடைய பொருளும் விளக்கங்களும் கொடுத்து இன்னைக்கும் இந்த பூலோகத்தை சுழற்சியோடு இயங்கி கொண்டு இருக்கிறதுக்கு செஞ்சிருக்கா. பார்த்தீங்களா, அவள் தான் பெரியவா. ஒரு குடும்பத்தில் கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா அப்படின்னு இருப்பாங்க. அவர்கள் வந்து குடும்பத்துக்குன்னு ஒரு டிசிப்ளினும், குடும்பத்துக்குன்னு ஒரு பைலாஸும், குடும்பத்துக்கான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து அந்த கொள்ளுப்பாட்டி தாத்தாக்கு அவளுடைய கொள்ளுப்பாட்ட தாத்தா வச்சிருப்பா. ஸோ இது இந்த லிகசி அப்படின்னு சொல்லக்கூடிய லினேஜ்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து உள்வாங்கி நம்ம ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். அப்போ தான் குடும்பங்கள் வந்து அந்த சம்பிரதாயம், அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெரியவா என்ன சொல்லியிருக்காளோ அது மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாள். எதற்காகனா இந்த பெரியவான்றவா வந்து இந்த தேசிகன் மாதிரி இந்த பிரபந்தச்சாரம் வந்து எப்படி பாருங்க, ஒரு 10 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சாக்க 10 ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சா நம்ம எப்படி பழங்களை வந்து பிழிஞ்சு அந்த ரசங்களை எடுக்கிறோமோ அதே போல அந்த ரசத்தை கொடுத்து நமக்கு வாழ்வதற்கான, இயங்குவதற்கான, புரிவதற்கான, தெளிவடைவதற்காக கொடுக்குறா. பார்த்தீங்களா, அவளை தான் பெரியவா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இந்த பிரபந்தாச்சாரத்தை வந்து தேசிகன் வந்து அருளியிருக்காரு. எப்படி வேயர் புகழ் வில்லிபுத்தூர், அதாவது இந்த கோதாதேவியா அவர் வந்து பிறந்ததுலேருந்து ஆழ்வாரோடைய இது, கோதாதேவியோட பிறப்பு, கோதாதேவியோட சிறப்பு,
கோதாதேவி கொடுத்த அந்த 30 பாடல்களையும் அந்த 8 வரியில வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டார். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம், அதாவது ஆடிப்பூரத்துல அவதரித்தார். எங்க வில்லிபுத்தூர்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரிச்சார். வேயர் புகழ் அப்படின்னா பெரியாழ்வாருக்கு பெண்ணாக பிறந்தார் சொல்றார். மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனாருக்கு துழாய் மாலை மூடி சூடி கொடுத்த மாதே. அவ்வளோ அழகா சொல்லிட்டாரு பாருங்க. அவளோட பிறப்பை சொல்லிட்டாரு. அரங்கனுக்கு துளசி மாலையை வந்து கட்டி தொடுத்து கொடுத்தவளே பெண்ணே, மாதேனா பெண்ணே, நேயமுடன் திருப்பாவை பாட்டு 6 5 நீ உரைத்த. ரொம்ப அழகா திருப்பாவை பாட்டு 30 6 30 நீ கொடுத்தையே. திங்கட்பாமாலை ஆயப்புகழ் 153 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. இதை வந்து எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுக்கு எளிய விளக்கம் என்னன்னா, மூங்கில் குடியில் அவதரித்து புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவாடிபூரத்தில் திருநக்ஷத்திரத்தில் தன்னுடைய அவதாரத்தினால் மேன்மேலும் மிக பெருமையுடன் விளங்கும்படியாக விட்டுச்சித்தன் என்ற ஸ்ரீ பெரியாழ்வாரின் பரிசுத்தமான புதல்வியாய் அவதரித்து துளசி மாலையை முதலில் தன் மூடியில் சூடி பிறகு ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு கொடுத்த கன்னிகையே, அரங்கனிடம் காதலுடன் நீ அருள் செய்த திருப்பாவை பாசுரங்கள் 30 மற்றும் இந்த உலகில் புகழோடு விளங்குமாறு நீ உரைத்த தை ஒரு திங்கள் என்று தொடங்கும் 143 நாச்சியார் திருமொழியையும் பாசுரங்களையும் அன்போடு அடியவனுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு 30 பாசுரம் மட்டும் நீ பாடல. தை மாசம் சங்கராந்தி அதனுடைய சிறப்பு மகாத்மியத்தையும் சொல்லக்கூடிய அந்த நாச்சியார் திருமொழியையும் நீ கொடுத்திருக்க. இந்த நாச்சியார் திருமொழியை வந்து படித்தால் அப்படின்னா கல்யாணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகிவிடும், சகல சுபிக்ஷங்களும் வரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ இப்படி பிரபந்த சாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து இந்த 30 பாசுரத்துக்கும் ரொம்ப எளிய 8 வரியில அவர் வந்து பாடல பாடியிருக்காரு. அதற்கான விளக்கத்தையும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆண்டாளுடைய கதை சுருக்கத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல துளசி தோட்டத்துல பெண் குழந்தையாக ஒன்றை கண்டெடுத்தார் பெரியாழ்வார். அவ வந்து நித்தியம் பெருமாளையே கண்ணனையே வந்து நினைத்துன்னு இருந்தார். பெரியாழ்வார் வந்து அங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்தார். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் துளசி தோட்டத்துல கண்டெடுத்தார். அதனாலதான் அவளுக்கு கோதை என்று பெயரை வந்து சூட்டினார். பெரியாழ்வார் பெருமாளுக்கு வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் கைங்கரியம் பண்ணும்போது கண்ணன் மீது பெருமாள் மீது அவர் சொல்லக்கூடிய அந்த சோஸ்திர பாடங்கள், அவர் கண்ணன் மீது நலிச்சு செய்யக்கூடிய அந்த திருவாராதனங்கள், இதையெல்லாம் பார்த்து வளர்ந்துட்டு இருந்த அந்த பெண் குழந்தைக்கு கண்ணன் மீது பக்தி பிறந்தது. அந்த பக்தியோடைய லயமா அந்த குழந்தை வந்து என்ன நினைச்சிருந்தா, நான் கண்ணனோடையே இருக்கணும், கண்ணனை தான் நான் திருமணம் பண்ணிக்கணும். ஏன்னா எங்க அப்பா வந்து இவ்வளோ பக்தியா கைங்கரியம் பண்றார், எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அப்பா வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு இந்த கண்ணனையும் பிடிக்கும். ஏன்னா எங்க அப்பாவையும் பிடிக்கும், எனக்கு என் கண்ணனையும் பிடிக்கும். ஏன்னா ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு பெண் பிள்ளைகளுக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியது. ஒரு பெண் குழந்தைகளும் நிறைய ஆளுமை, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தா முதல்ல அவளுடைய தகப்பனாரை தான். அந்த தகப்பனாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் தகப்பனார் மாதிரி கணவர் கிடைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து அந்த கணவன் இடத்துல அதிக அன்போடையும் பரிவோடையும் பாசத்தோடையும் அனுசரிப்போடையும் ஆதரவோடையும் இருப்பாங்க. இதற்கு வந்து முதல்ல நமக்கு வந்து சூடி கொடுத்த சொல்கொடியாளாக, கோதையாக, நாச்சியாராக, மகாலட்சுமியாக, ஆண்டாளாக நமக்கு காட்டி கொடுத்தது வந்து இந்த திருப்பாவை என்ற இந்த பாசுரங்கள் தான். அதுதான் கோதை நோன்பு அப்படின்னு சொல்றோம். அப்புறமா நாச்சியார் திருமொழியில கல்யாணமாகாதவா எல்லாரும் கல்யாணம் ஆகும். எப்படின்னா அந்த நாச்சியார் திருமொழியை சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் வேண்டும், உங்க அப்பா மாதிரியே எல்லா பெண்களும் நினைப்பா இல்லையா, எங்க அப்பா மாதிரி வேணும் அப்படின்னு. பொதுவாகவே அதுதான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கணவன் வேணும் அப்படின்னா நான் எப்படி எங்கள் அப்பா மாதிரி கணவன் வேணும்னு
கண்ணனையே நினைத்து கண்ணனிடத்தில் சேர்ந்தேனோ அதே போல் நீங்களும் உங்கள் நினைத்த மணவாளனோடு சேர்வீர்கள் அப்படின்றது அந்த நாச்சியார் திருமொழி. ஸோ பெருமாளுக்கு மாலை கட்டும் பொழுது கண்ணன் கதைகளையும் பாசுரங்களையும் சொல்லி சொல்லி ஆண்டாளை அதை ஆர்வத்துடன் கேட்டு நாளடைவில் கண்ணன் மீது அவளுக்கு பிரேமை ஏற்பட்டது. கண்ணனுக்கே வாழ்க்கைப்பட வேண்டும் என்று முடிவும் செய்து கொண்டாள். பெரியாழ்வார் பெருமாளுக்கு தொடுக்கும் மாலைகளை அழகு பார்த்து பெருமாளையோடைய அந்த அழகு பார்த்து தானும் சூடிக்கொண்டு கண்ணாடியின் முன் நின்று கொண்டு அழகு பார்த்து பிறகு ஆழ்வார் இடத்துல கொடுத்து அனுப்புவாளாம், தன் அப்பா கிட்ட கொடுத்து அனுப்புவாளாம். அதனால்தான் அவளுக்கு சூடி கொடுத்த சுருள் கொடியாள் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அந்த அழகு ரங்கனுக்கு பொருந்துமோ என்று மாலையை அனுப்புவாள். அதை தினமும் செய்து வந்தாள். ஒரு நாள் பெரிய ஆழ்வார் இதை பார்த்துவிட்டு பதைத்து போனார். இது என்ன காரியம் என்று கோபித்துக் கொண்டார். அடுத்த முறை ஆண்டாள் சூடாத மாலையை எடுத்துக்கொண்டு பெரியாழ்வார் சென்ற பொழுது பெருமாள் பெண் சூடிய மாலைத்தான் என்று தனக்கு உகப்பானது, அதை எடுத்து வாரும் என்று கூற ஆண்டாளின் பெயர் சூடிக் கொடுத்து சுருள்கொடியாள் என்று ஆனது. கண்ணன் மேல் ஆசைப்பட்ட ஆண்டாள் அவனை அடைய விரும்பி பழந்தமிழ் வழக்கமான பாவை நோன்பு நூற்றாள். அதை விவரிப்பதே இந்த திருப்பாவை என்ற பாசுரங்கள். தொடர்ந்து நம்ம கேட்கலாம் வாங்க. உங்கள் தெய்வீ சேஷாத்ரி. திருப்பாவை பாடின இந்த 30 பாடலுக்குமே என்ன பண்ணார் பராசரப்பட்டர் ஏன்னா அது வரைக்கும் அந்த 30 பாசுரத்தை அந்த பாடல்களை எல்லாரும் பாடுறா கேட்குறா ஆஹா ஓகுன்னு சொல்றா. ஆனால் இந்த கதைக்கு எப்படி ஒரு புஸ்தகத்துக்கு அணிந்துரை வேணுமோ அந்த மாதிரி இந்த திருப்பாவைக்கு ஒரு அணிந்துரை வேணும்னு சொல்லி பராசரப்பட்டர் விரும்பினார். அதனால அவர் என்ன பண்ணார், இந்த பாடல்கள் 30க்கும் தனியன் இல்லாமல் இருக்கே, நம்ம அதுக்கு ஒரு தனியனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பராசரப்பட்டர் அருளி செய்தது. அவர் மட்டும் அருளி செய்யலைங்க, இன்னொருத்தரும் கூட அருளி செஞ்சிருக்காங்க அணிந்துரை. ஸோ இன்னைக்கு நம்ம பராசரப்பட்டர் அருளி செய்ததை பார்க்க போறோம். நீலாதுங்க ஸ்வதகிரிதடி சுப்த உத்போய கிருஷ்ணம் பாராஸ்ரந்தம் சுயசரித சிதம் சித்தம் அத்யபவயந்தி ஸ்ரேஷ்டோ சிஸ்ராயாம் சிர நிககளிதம் யாபலாகிருத்ய புங்கதே கோதாதைஸ்ய நவஹிதமிதம் பூய ஏவாதுஸ்து பூயஹா. நான் கொஞ்சம் நிதானமாக சொல்லும்பொழுது கொஞ்சம் அந்த தடுமாற்றங்களாக இருக்கிற மாதிரி தெரியறது, ஸ்பஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இது புரியணுன்றதுக்காக வேண்டி அந்த மாதிரி நான் பிரித்து படித்ததுனால வந்த ஒரு சின்ன விஷயங்கள் தான் அது. அதனால் தவறாக எண்ண வேண்டாம், தவறு இருந்தால் பொறுத்தருளுங்க. நீலாதுங்க சுதகிருதி கடி சுப்த உத்போய கிருஷ்ணம் பாராசெந்தம் சுதகிருதம் சித்தம் அஜ்ஞான பந்தி ஸ்ரேஷ்டாயாம் சிதகில இதம் யாத பக்துய கிந்தகே கோதா சைஸ்த நவகித புதம் பூதயா ஏவதே ஸ்பூதேஹா. இந்த மாதிரி நம்ம வேகமாக சொல்லினோம்னா வார்த்தைகளை முழுங்கிடுவோம். அப்புறமா நமக்கு சப்தத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்கும், கொஞ்சம் கொஞ்சம் கேட்காது. அப்போ என்ன சொல்லுவோம்னா இது தப்பாக சொல்கிறா அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அந்த ஸ்பீடாக சொன்னாலும் முழுங்கிடுவோம், நிதானமாக சொன்னாலும் அந்த சப்தங்கள் கேட்காது. இது சப்தங்கள் முழுங்கி கேட்கறதுனால இந்த மாதிரி இருக்குது. தவறுகளுக்கு மன்னித்துருங்க. ஸோ இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். நப்பின்னையோட உயர்ந்த மலை போன்ற முளைகளில் தடத்திலே தலை சாய்ந்து உறங்கினவனான கண்ணனை எழுப்பி அடிமை செய்யும் விஷயத்தில் தனக்குள்ள ஆவலை அறிவித்து தன்னால் சூடி களையப்பெற்ற பூமாலையினாலே விலக்கிடப்பட்ட அவனை அனுபவித்த ஆண்டாளின் திருவடிகளை தொழுகின்றேன் அப்படின்னு பராசரப்பட்டர் இதுக்கு ஒரு அணித்துரை எழுதியிருக்காரு, ஒரு தனியனை எழுதியிருக்காரு. இதுதான் அந்த தனியனுக்கான விளக்கம். ஒரு திருப்பாவைக்கு விளக்கத்தை ரொம்ப எளிமையா ஒருத்தர் இந்த காலத்துல ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நம்ம பெரிய பூர்வாச்சாரியர்கள் நிறைய பேர் திருப்பாவைக்கு விளக்கங்களை சொல்லியிருக்கா. அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த அவர்களுடைய வித்வான்கள், மகா பெரியவர்கள், சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள், வேத பண்டிதர்கள், வேத விற்பனர்கள், அவளுக்கெல்லாம் அந்த பரிபாஷையில விளக்கங்களை சொல்லியிருக்கா. அவளுக்கெல்லாம் அது புரியும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் அது தெரியும். அவளுக்கு அந்த புரிதலும் தெளிவும் இருந்தது. நாம கலிகாலத்தில் வாழறோம். இந்த கலிகாலத்தில் ரொம்ப வேகமான இந்த இயந்திரமயமான உலகத்தில் இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஒரு காலத்தில் மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி
இந்த இயந்திரங்களே வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்படுற காலத்தில் அவ்வளோ ஃபாஸ்டான உலகத்தில் நம்ம இருக்கோம். அதனால ரொம்ப எளிமையான விளக்கத்தை அழகான தமிழில் ரொம்ப அழகாக நமக்காக இங்கே வந்து எழுதி கொடுத்துருக்கிறவர் யாருன்னு சொன்னால், இந்த கலிகாலத்தில் சுவாமியா ஒரு கவிஞனா அவரை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா சுஜாதா தாசன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பாரதிக்கு ஒரு பாரதிதாசனும் கண்ணன் மேல அன்புனால கண்ணதாசன் அப்படின்னு பெயர் வச்சிருந்த கண்ணதாசனும், அந்த மாதிரி எழுத்தாளர் சுஜாதாவுடைய மிகப்பெரிய விசிறி. அதனால தன்னை வந்து சுஜாதா தாசன் அப்படின்னு வச்சுருக்காரு. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் தான் அவரோட பேரு. ஆனா அவர் வந்து சுஜாதா அப்படின்ற தேசிகன் அவருடைய பேரு. தேசிகன் நாராயணன் அவர் பேரு. ஆனா சுஜாதா நாராயணன் அப்படின்னு வச்சுருப்பாரு. அவர் வெளியிட்டிருக்காரு நாதமுனிகள் ட்ரஸ்ட், ராமானுஜ தேசிக முனிகள் அறக்கட்டளை மூலியமா அவர் எழுதின வெளிய விளக்கங்களை வந்து புஸ்தகம் வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த புஸ்தகத்தோடைய அடிப்படையை வச்சுட்டு தான் இந்த ஒரு திருப்பாவைக்கான எளிய விளக்கத்தை வந்து நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த 30 நாளும் நம்ம தொடர்ந்து பயணிக்கும் பொழுது நம்ம இவருக்கும் வந்து ஒரு நன்றியை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இந்த காலத்து மக்களுக்காக ரொம்ப எளிய விளக்கத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்காரு தேசிகன், சுஜாதா தேசிகன். அவருக்கு மிக்க நன்றி. அவருடைய புஸ்தகத்தை இந்த நாதமுனிகள் அறக்கட்டளை சார்பாக அவர் வெளியிட்ட இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு தான் நம்ம 30 நாளும் பயணிக்க போகிறோம். நம்ம சேனலை விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு கொடுங்க. இந்த ஒரு சின்ன முன்னுரையோட நம்ம இந்த மார்கழி மாதத்தை தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து பல விதமான சுவாரஸ்யங்களோட நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஜியஸோட, பக்தியோட, அந்த ஸ்ரத்தையோட மார்கழி மாதத்தை நம்ம தொடர்ந்து பயணிப்போம். வாங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறோம். இதை தொகுத்து வழங்குபவர் தேவி சேஷாத்ரி. நன்றி. தொடர்ந்து வாங்க, பேசுவோம், நிறைய கேட்போம், பேசுவோம்.